விஜய் அரசியலுமே சொல்றாரு அவரு. மாதிரி தாவேகா வந்து கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கான்னும் போது வெயிட் பண்ணி பாருங்கன்ற மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்றாங்க. இல்லை, அது எப்படின்னா நாங்கள் எல்லாரோடையும் பாசிட்டிவாக அணுகுவோம். இப்போ விஜய் வந்து திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும்னு சொல்கிறாரு. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கம் தான் எங்களுக்கு இருக்குன்னு அதிமுக சொல்லுது, பாஜக சொல்லுது, பாமக சொல்லுது, நாம் தமிழர் கட்சி சொல்லுது, தமிழக வெற்றி கழகம் சொல்லுது. அப்போ எல்லாருமே தனித்தனியாக வந்து வீழ்த்தணும்னு பேசுகிறவங்க எல்லாரையுமே ஒரு குடையின் கீழ் கொண்டு வர முடியுமா என்று நயினார் நாகேந்திரன் வந்து தொடர்ந்து முயற்சி செய்கிறார். ஆனால் நடைமுறையில் என்ன சிக்கல் இருக்குன்னா, இங்கே எல்லாருமே தன்னை முதல்வர் வேட்பாளராக கருதி கொள்கிறார். விஜய் தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக கருதி கொள்கிறார். சீமான் தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக கருதி கொள்கிறார். அண்ணாமலையை கூட முதலமைச்சர் வேட்பாளர்னு கொஞ்ச நாள் இவங்க சொல்லிக்கிட்டாங்க. அது அண்ணாமலையே நம்பலைனாலும் அப்படி சொல்ல சொன்னார், அவரே நம்பாமலே சொல்ல சொன்னார், அது சொன்னாங்க. அதனால இதெல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் நயினார் நாகேந்திரன் வந்து பார்க்க மாட்டார். நயினார் நாகேந்திரனுக்கு தெரியும், சட்டமன்ற உறுப்பினர் ஆவதே சாதனை தான், நம்ம ஒரு நாள் முதலமைச்சர் ஆக முடியாது என்று அவங்களுக்கு தெரியும். அதனால கல யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அவர் காய் நகர்த்துறாரு.